ஜெபம் என்பது நம்முடைய பிரச்சனைகளை சொல்கிறது இல்லை, நம்முடைய சூழ்நிலைகளை சொல்கிறது இல்லை. ஜெபம் என்பது நமக்கு எதிராக நிற்கிற மலையை விபரிக்கிறது அல்ல. நமக்கு முன்னுக்கு நிற்கிற போராட்டங்களை, கஷ்டங்களை, குறைவுகளை, வறுமையை, வியாதியை விவரிக்கிறது ஜெபம் அல்ல. அந்த நமக்கு முன்னுக்கு நிற்கிற இப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிறது தான் ஜெபமாக இருக்குது. ஜெபம் என்பது ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்குது. நம்முடைய ஜெபங்கள் இன்றைக்கு நிறைய நேரத்தில் எப்படி இருக்குதுன்னா, ஜெபமே ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜெபமே துர்ச்செய்தியை பரப்புகிற மாதிரி இருக்குது. ஆகையினால நம்முடைய ஜெபம் அது மாற வேண்டும். நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நாங்கள் வேதத்தில் கடந்த நாட்களில் பார்த்தோம், இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறாரு. தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறை வந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்கணும், பரமண்டலத்தை நோக்கி பார்க்கணும், பதிலை கொடுக்குற அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கணும்ன்றதை நாங்கள் முதல் கிழமையிலிருந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனைகள், குறைவுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், என்ன வியாதி, வறுமைகள், என்ன இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் நிறைய நேரத்தில் ஜெபம் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியில் முறுமுறுத்தது போல, முறையிட்டது போல நாங்களும் ஜெபிக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிரச்சனைகளை சொல்லுகிறவங்களாக இருக்கக்கூடாது. பிரச்சனையை சொல்லுகிறது ஜெபம் அல்ல. பிரச்சனைக்கான பதிலாகிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுவது தான் ஜெபமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிரச்சனைக்கான பதிலாகிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதல்களுக்கான பதிலை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?